الرحيم وسيق الذين اتقوا ربهم إلى الجنة زمرا حتى إذا جاءوها وفتحت أبوابها وقال لهم خزنتها سلام عليكم طبتم فادخلوها خالدين وقالوا الحمد لله الذي صدقنا وعده وأورثنا الأرض نتبوأ من الجنة حيث نشاء فنعم أجر العاملين وترى الملائكة حافين من حول العرش يسبحون بحمد ربهم وقضي بينهم بالحق وقيل الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. سبح لله ما في السماوات والأرض وهو العزيز الحكيم. له الملك السماوات والأرض يحيي ويميت وهو على كل شيء قدير. هو الأول والآخر والآخر والباطن وهو بكل شيء عليم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. ربي هب لي حكما والحقني بالصالحين. سبحانك اللهم وبحمدك وتبارك اسمك وتعالى جدك ولا إله غيرك. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد.
அல்லாஹும்ம பாரிக் அலா முஹம்மதின் வலா அலி முஹம்மதின் கமா பாரக்த அலா இப்ராஹீம வலா அலி இப்ராஹீம இன்னக ஹமீதும் மஜீத். கண்ணியத்திற்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுடைய அடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, பாசமிகு சிறார்களே, அல்லாஹ்வுடைய மாபெரும் கிருபையால் வாராந்திர நிகழ்ச்சியாக இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய அந்த காரியங்களை பற்றி நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய 10 காரியங்களில் கடந்த 2-3 வாரங்களாக இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியம் எதுவென்று கடந்த ஒரு 4 வாரங்கள் பார்த்தோம். அந்த அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்று இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய 2வது காரியம் என்ன? முதலாவது காரியம், இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய முதலாவது காரியம் ஷிர்க் சம்பந்தமாக பார்த்தோம். இபாதத்தில் அல்லாஹ்வுக்கு எப்படி இபாதத்து பண்ணணும், இபாதத்துக்குரிய நிபந்தனைகள் என்ன, இபாதத்துடைய அடிப்படைகள் என்ன, அந்த இபாதத் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு என்னென்ன நிபந்தனைகள் என்று கடந்த வாரம் பார்த்தோம். இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய முக்கியமான 2வது காரியம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன், ஒரு ஈமான் கொண்ட ஒரு மனிதன் அல்லாஹ்விற்கும் அவனுக்கும் இடையில ஒரு இடைத்தரகரை உள்ள கொண்டு வர்றது, ஒரு மீடியேட்டர். அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயத்தில், அல்லாஹ்வுக்கு அந்த கட்டுப்படக்கூடிய விஷயத்தில், அல்லாஹ்வை சந்திக்க வேண்டும், அல்லாஹ்விற்கு அமல்களை செய்ய வேண்டும், அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற வேண்டும் என்றால் கண்டிப்பாக ஒரு மீடியேட்டர், இடைத்தரகர் வேண்டும். அப்படி இடைத்தரகரை ஒரு முஸ்லிமான ஆணோ பெண்ணோ அவங்களுக்கும் அந்த அல்லாஹ்வுக்கு இடையில ஒரு மீடியேட்டர் வரும் பொழுது, யார் அந்த நல்லடியாரை ஒரு அவுலியாவை, ஒரு நல்லடியாரை, அல்லாஹ்வை அல்லாஹ்வின் பக்கம் எங்களை நெருங்கி வைப்பார்கள், நெருக்கமாக்கி வைப்பார்கள் என்று யார் நினைக்கின்றார்களோ இது குஃப்ர்ல போய் முடியும். அல்லாஹ் திருமறையில் சொல்லி காட்டுகின்றான். எப்போ ஒரு அல்லாஹ்வை நேரடியாக நெருங்க முடியாதா, அல்லாஹ்வை நேரடியாக வணங்க முடியாதா, எப்போ ஒரு மனிதன் இடைத்தரகரை என்ற அந்த ஒரு கான்செப்ட், இடைத்தரகர் என்ற விஷயத்தை உள்ள கொண்டு வர்றாங்களோ, அந்த அல்லாஹ்விடம் பரிந்துரை வேண்டும், அல்லாஹ்வை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்ற விஷயத்தில் ஒரு இடைத்தரகர், ஒரு மீடியேட்டர் வரும் பொழுது அந்த செயல் குஃப்ரில் போய் முடியும் என்று அல்லாஹ்வே திருமறை குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். தாய்மார்களே, சகோதரிகளே, இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய முதலாவது காரியத்திற்கும் 2வது காரியத்திற்கும் என்ன வித்தியாசம்? முதலாவது காரியத்தை பெறுவது முழு ஷிர்க்கை பற்றி தான் பேசணும். கண்டிப்பாக அல்லாஹ்வுக்கு இணை வைக்கக்கூடாது என்ற பல்வேறு விதமான காரியங்களை நம்ம பார்த்தோம். முதலாவது காரியத்தில் பல்வேறு அம்சங்களை பார்த்தோம். இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய 2வது காரியம் என்று வரும் பொழுது இடைத்தரகர்களை ஏற்படுத்துவது. இதில் தான் சமுதாயம் வழிகட்டு போயிருது. இந்த இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய 2வது விஷயத்தில் தான் பெரும்பாலான மக்கள் ஏமாற்றப்படுகிறார்கள். பெரும்பாலான மக்கள் வழிகேட்டின் பக்கம் செல்லக்கூடிய ஒரு நிலை உருவாகி கொண்டிருக்கின்றது. என்ன காரணம் என்று சொன்னால், அல்லாஹ்வுக்கும் இந்த அடியானுக்கும் இடையில ஒரு இடைத்தரகரை ஏற்படுத்திக் கொள்வது. இடைத்தரகர், நல்லடியாருங்கிற பேரில் ஒரு இடைத்தரகரை ஏற்படுத்திக் கொள்வது. அவுலியான்னு சொல்றாங்கல்ல, இப்பேற்பட்ட நல்ல அடியார்களை அப்படி ஏற்படுத்தி கொண்டால் இதுவும் இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய காரியத்தில் ஒரு காரியமாக அமைந்து விடுகிறது. நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரடியாக வணங்கவும், அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை நேரடியாக அழைக்கவும், அந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பரிந்துரை வேண்டவும், அவனை நம்பிக்கை கொள்ளவும் அல்லாஹ்வே நம்மளுக்கு கட்டளையிட்டிருக்கின்றான் குர்ஆனிலே. வணங்கணுமா, என்னை வணங்குங்கள். உதவி தேடி அழைக்க வேண்டுமா, என்னை அழையுங்கிறான் அல்லாஹ். பரிந்துரை வேண்டுமா அல்லது நம்பிக்கை, அப்ப நம்பிக்கை விஷயம் என்று வரும் பொழுதும் அல்லாஹ் என்ன சொல்றான்,
தன்னை நம்பிக்கை கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். ஆக இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய இரண்டாவது அம்சம் என்னவென்று சொன்னால், அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில ஒரு இடைத்தரகரை ஏற்படுத்துவது. அப்படி யார் இடைத்தரகரை ஏற்படுத்துகிறார்களோ அது குஃப்ரில் போய் முடியும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். 40வது அத்தியாயத்தில் 60வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வகால ரப்புக்கும் அதுஊனி அஸ்தஜீபு லக்கும் அப்படிங்கிறான் அல்லாஹ். உங்கள் இறைவன் கூறுகிறான், வகால ரப்புக்கும் உங்கள் இறைவன் கூறுகிறான், அதுஊனி அப்படிங்கிறான், என்னிடம் பிரார்த்தனை பண்ணுங்கள், என்னை பிரார்த்தியுங்கள்ங்கிறான் அல்லாஹ். எப்படி நம்ம தொழுகிறோம்? நிற்கிறோம், சப்பில் நிற்கிறோம், தக்பீர் கட்டுறோம், தொழுகிறோம். அல்லாஹ்வை நினைத்து கேட்க அந்த குர்ஆன் வசனங்களை கேட்டு நம்ம என்ன செய்யறோம்? தொழுகையை நிறைவேற்றுறோம். அப்போ நம்ம தொழுகைங்கிறது என்னன்னா, அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் இருக்கக்கூடிய ஒரு உறவு. இது இபாதத். இந்த இபாதத்தில் எது மீடியேட்டர், இடைத்தரகர் வர்றாங்களா? இல்லை. நல்லா தெரியுது. அடியான் தொழுகின்றான், அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான். அந்த இஹ்லாசுடன் தொழக்கூடிய அந்த தொழுகை முறை, இதில் எந்த மீடியேட்டரும் வரப்போகிறது கிடையாது, எந்த இடைத்தரகரும் கிடையாது தொழுகை விஷயத்தில். அப்போ துவா கேட்கக்கூடிய விஷயத்தில், பிரார்த்தனை பண்ணக்கூடிய விஷயத்தில் ஏன் இடைத்தரகர் உள்ளே கொண்டு வராங்க மக்கள்? அதான் புரிய மாட்டேங்குது. அல்லாஹ்வே சொல்கிறான், வகால ரப்புக்கும் அதுஊனி அப்படிங்கிறான், என்னிடம் நீங்கள் பிரார்த்தனை பண்ணுங்கள், அஸ்தஜீபு லக்கும் நான் உங்களுக்கு பதிலளிப்பேங்கிறான் அல்லாஹ். பாருங்க எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. படைத்த ரப்புல் ஆலமீன் அடிமைகளை இபாதத் பண்ண செய்து, நீங்கள் என்னிடமே கேளுங்க, நான் உங்கள் கேள்வி, உங்கள் கோரிக்கைகளுக்கு நான் பதிலளிப்பேன், என்ன உதவி வேண்டுமோ நான் பதிலளிப்பேங்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் தெளிவாக சொல்லியிருக்கின்ற போது, இந்த இடைத்தரகர்கள் எங்கிட்டு கூடி வர்றாங்க, இந்த மீடியேட்டர் எங்கிட்டு கூடி வர்றாங்க, கொஞ்சம் சிந்திச்சு பார்க்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு கிராமவாசி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கிட்ட கேட்குறாங்க, அல்லாஹ்வுடைய தூதரே, அல்லாஹ் எங்கே இருக்கிறான்? அல்லாஹ்விடம் நாங்கள் எதுவும் உதவியோ அல்லது கோரிக்கைகளோ அல்லது தேவைகளை கேட்டால் நாங்கள் எப்படி கேட்கறது? ஒரு கிராமவாசி அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட கேட்குறாரு, நாங்கள் அல்லாஹ்ட்ட எப்படி முறையிடுறது, அல்லாஹ்ட்ட எப்படி கேட்கறது? அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அவர் கிராமவாசி கேட்குறாரு, அல்லாஹ்ட்ட நான் சப்தமாக கேட்கணுமா அல்லது மெதுவாக கேட்கணுமான்னு கேட்குறாங்க. கிராமவாசி கேட்குறாங்க, அல்லாஹ்கிட்ட எப்படி கேட்கணுமா? சப்தமாக கேட்கணுமா அல்லது நான் மெதுவாக கேட்டால் போதுமா அப்படிங்கிறாங்க கிராமவாசி. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள், நீங்கள் ஒரு செவிடனையோ காது கேட்காதனை நீங்கள் கூப்பிடலை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்ப்பவன், நன்கு செவியுறுபவன், பலகீனங்களுக்கு அப்பாற்பட்டவன். எவ்வளவு கோடான கோடி மக்கள் ஒரே நேரத்தில் கேட்டாலும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கேட்கக்கூடியவன். நம்ம பார்க்கறதுக்கு நம்ம கேட்கறதுக்கு வித்தியாசம் இருக்கு. ஆனால் அல்லாஹ் பார்ப்பவன், அல்லாஹ் செவியுறுபவன் என்று சொல்லும் பொழுது அவனுடைய பார்க்கக்கூடிய பார்வைக்கும் அவன் கேட்கக்கூடிய அந்த கேட்கும் திறனுக்கும் ஏகப்பட்ட வித்தியாசம், கம்பேர் பண்ணவே முடியாது. அப்போ அந்த கிராமவாசிக்கு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க, நீ மெதுவாகவே கேளப்பா, சத்தம் போட்டு கேட்கணும் அவசியம் கிடையாதுங்கிறாங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அல்-பக்ரால 186வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வ இதா சஅலக இபாதி, நபியே என்னுடைய அடியார்கள் உம்மிடம் கேட்டால், வ இதா சஅலக இபாதி அன்னி என்னை பற்றி கேட்டால், என்னை பற்றி கேட்டால், ஃப இன்னி நிச்சயமாக நான், சொல்லுங்க நபி நீங்க சொல்லுங்க, ஃப இன்னி கரீபுன் நான் சமீபமாகவே இருக்கின்றேன், நான் அருகாமையில் இருக்கிறேன் என்று நீங்க சொல்லுங்க, அடியார்களுக்கு சொல்லுங்க. கொஸ்டின் கேட்குறாங்க அல்லாஹ்வுடைய தூதர்கிட்ட. அடியார்களை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நபியே என்னை பற்றி அடியார்கள் உம்மிடம் கேட்டால் நீங்க இப்படி சொல்லுங்க, அல்லாஹ் சமீபமாக இருக்கின்றான் என்று சொல்லி காட்டுங்க. உஜீபு தஅவத தாகி இதா தஆனி, அவர்கள் என்னை அழைத்தால் அழைப்பாளர்களுடைய அழைப்பிற்கு நான் பதிலளிப்பேன். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் குர்ஆனில். குறைச்சி உஜீபு தஅவத தாகி இதா தஆனி, அவர்கள் என்னை அழைத்தால், யார் என்னை அழைக்கின்றார்களோ அவர்களுடைய அழைப்பிற்கு நான் பதிலளிக்கின்றேன். உஜீபு அப்படிங்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்போ நேரடியாக வணங்க சொல்றான் அல்லாஹ்,
நேரடியாக அல்லாஹ் என்னிடம் கேளுங்கள் என்று சொல்கிறான். நபிக்கு கட்டளை இடுறான், அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் சொல்லுங்க, நான் சமீபமாக இருக்கிறேன், நான் அருகாமையில் இருக்கிறேன், சொல்லுங்க நபிங்கிறான் அல்லாஹ். அப்போ கேட்பவருடைய கேள்விகளுக்கு, கேட்பவருடைய கோரிக்கைகளுக்கு, தேவைகளுக்கு நான் பதிலளிக்கிறேன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான். அப்போ இவ்வளவு தெளிவாக குர்ஆனுடைய வசனங்கள் இருக்கின்ற பொழுது இடைத்தரகர் எதற்கு வரணும்? உள்ள இடைத்தரகர் மீடியேட்டர் எதுக்கு கொண்டு வரணும்? அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கும் இடையில் எதுக்கு இடைத்தரகர் வர வேண்டும்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புகாரியில் 6610வது செய்தியாக பதிவு செய்யப்பட்டுள்ளது. அபு மூசா அல் அஸரி ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் கூட சஹாபாக்கள் ஒரு போரில் போய்கிட்டு இருக்கிறாங்க. ஒரு கைப்பர் போரோ ஏதோ ஒரு போரில் போய்கிட்டு இருக்கும் பொழுது அவர்கள் சஹாபாக்கள் ரசூல்லா கூட போய்கிட்டு இருக்காங்க. சஹாபாக்கள் முன்னாடி போய்கிட்டு இருக்காங்க, ரசூல்லா பின்னாடி வந்துக்கிட்டு இருக்காங்க. அப்போ போரில் கலந்து கொண்டு சென்று கொண்டு இருக்கும் பொழுது மேடு பள்ளமாக இருக்கும் அந்த ரோடுலாம். அப்போ பார்த்தீங்கன்னா அப்போ மேட்டில் ஏறும் பொழுது மேட்டில் ஏறி இறங்குறாங்க சஹாபாக்கள். அப்படி மேட்டில் ஏறி இறங்கின்ற பொழுது சஹாபாக்கள் கத்துறாங்க, அப்படி அல்லாஹு அக்பர் அப்படிங்கிறாங்க. சஹாபாக்கள் முன்னே செல்லக்கூடிய சஹாபாக்கள் மேடில் ஏறும்போது அல்லாஹு அக்பர் என்று உரத்த குரலில் கத்துறாங்க. அப்படி கத்தனோடனே அல்லாஹ்வுடைய தூதர் வர்றாங்க, சஹாபாக்கள்கிட்ட சொல்கிறாங்க, இங்கு அதாவது சஹாபாக்கள் தோழர்களை பார்த்து சொல்கிறாங்க, தோழர்களே நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள், கண்ட்ரோலாக இருங்க. ஏன் உரத்த குரலை அல்லாஹ் அக்பர்னு சொல்கிறாங்க. அது கூட ரசூல்லா உடனே சொல்கிறாங்க, தோழர்களே நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்ளுங்கள். இங்கு இல்லாதவனையோ காது கேளாதவனை நீங்கள் அழைக்கலை, மாறாக நன்கு செவியுறுபவனையும் பார்ப்பவனையும் அழைக்கின்றீர்கள். எப்படி என்று சொன்னால் ரசூல் ஸல்லல்லாஹு ஒரு உதாரணத்தை அங்கே சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு வாகனத்தில் போகிறீங்க, ஒட்டகத்தில் போகிறீங்க, ஒட்டகத்துடைய அந்த கழுத்து, அந்த பிடரி பகுதி உங்களுக்கு எவ்வளவு அருகாமையில் இருக்கின்றதோ அதைவிட சமீபமாக அல்லாஹ் உங்கள்கிட்ட இருக்கிறான் அப்படிங்கிறாங்க. அல்லாஹ் உங்கள் அருகில் இருக்கின்றான். சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க. அப்போ பிரார்த்தனை பண்ணக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, திக்ரு செய்யக்கூடிய விஷயமாக இருந்தாலும் சரி, சஹாபாக்கள் உரத்த குரல் சொன்னே ரசூல் என்ன சொல்கிறாங்க, கண்ட்ரோல் பண்ணுங்க, கண்ட்ரோல் ஆகுங்கிறாங்க. உரத்த குரல் இப்படி சொல்லாதீங்க, ரப்புல் ஆலமீன் அனைத்தையும் கேட்கக்கூடியவன், செவியுறுபவன், ஏன் இப்படி கத்துறீங்க அப்படின்னு சஹாபாக்களை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அப்துல்லா பின் கைஸை பார்த்து சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அந்த செய்தியை தொடர்ந்து ரசூல்லா சொல்கிறாங்க, அப்துல்லா பின் கைஸே, சொர்க்கத்தினுடைய கருவூங்கலில் ஒரு வார்த்தையை உமக்கு நான் கற்றுக் கொடுக்கட்டுமா அப்படிங்கிறாங்க. சொர்க்கத்தில் உள்ள கருவூலம், அப்படி ஒரு வார்த்தை உமக்கு நான் கற்றுத் தரட்டுமான்னு கேட்குறாங்க. அந்த வார்த்தை என்ன தெரியுமா சொல்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், லா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹ். பாவத்திலிருந்து திரும்புவதோ அல்லது வழிபாட்டின் மீது ஆற்றல் கொள்வதோ அல்லாஹ்வின் துணை கொண்டே தவிர முடியாது. அப்போ இந்த உலகத்தில் எந்த ஒரு காரியமானாலும் எந்த ஒரு செயல்பாடுகளானாலும் அது மனிதனுடைய முயற்சி இருக்குமே தவிர அந்த மனிதனுக்குரிய அந்த காரியங்களை முழுவதும் ஏற்படுத்தி தருவது, அந்த மனிதனுக்குரிய காரியங்களை முடித்து தருவது அல்லாஹ்வுடைய வல்லமையின் காரணமாகத்தான். அதனால தான் சஹாபாக்களுக்கு இப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எப்படி மக்கத்து காஃபிர்கள் அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கும் இடையே எப்படி இடைத்தரகர்களை ஏற்படுத்தினார்களோ அதே கான்செப்ட் தான் இன்னைக்கு முஸ்லீம் சமுதாயம் பின்பற்றி கொண்டு இருக்கிறார்கள். நல்லடியாருங்கிற பெயரில், அவுலியாங்கிற பெயரில் அல்லாஹ்வை நெருங்குவதற்கான என்ன வழிகள்? நாங்கள் இபாதத்து செய்கிறோம், நாங்கள் எல்லா கடமைகளையும் செய்கிறோம், இருந்தாலும் நாங்கள் அல்லாஹ்வை நெருங்குவதற்கு எங்களுக்கு தகுதி கிடையாது. அடியார்கள் நினைத்து கொண்டு இருக்கிறாங்க, நாங்கள் நம்ம இபாதத்து செய்கிறோம், நோன்பு வைக்கிறோம், என்ன ஒரு இபாதத்துகள் அமல்கள் செய்தாலும் அல்லாஹ்வை நெருங்குவதற்கான அந்த வழிமுறை இருக்குல்ல, அது எங்களுக்கு தகுதி கிடையாது. அப்போ நாங்கள் அந்த அல்லாஹ்வை நெருங்குவதற்கான வழி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எங்களுக்கு ஒரு நல்லடியார் தேவை, எங்களுக்கு ஒரு அவுலியா தேவை. இதான் இன்னைக்கு ஒரு முஸ்லீம் சமுதாயம் நினைத்து கொண்டு இருக்கிறார்கள். இதான் மக்கத்து காபிர்களோட நம்பிக்கையாக இருந்தது. எப்படி மக்கத்து காபிர்கள் அல்லாஹ்வை அறிந்து வைத்திருந்தார்களோ, அல்லாஹ்வுடைய வல்லமையை தெரிந்து வைத்திருந்தார்களோ, அதே போல அல்லாஹ்வுடைய வணக்கம் என்று வரும் பொழுது அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தக்கூடிய விஷயம் என்றது என்ன செய்கிறாங்க,
ஒரு அடியாரை உள்ளே கொண்டு வராங்க, ஷிர்க் வைக்கிறாங்க இபாதத்தில், அங்கே ஷிர்க் வந்துடுது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், அலால் இல்லாஹி தீனுல் ஹாலிஸுங்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். வணக்க வழிபாடுகள் அனைத்தும் ஏகநாயகனே அல்லாஹ் ஒருவனுக்கே. வல்லதீன தஹது மின் தூனிஹி அவுலியா மா நஅபுதுஹும் இல்லா லிகர்ரிபூனா இலல்லாஹி ஜுல்ஃபா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். 39வது அத்தியாயத்தில் 3வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், வல்லதீன தஹது மின் தூனிஹி அவுலியா, அதாவது அவுலியான நல்லடியார்களே அவர்கள் வணங்கக்கூடிய தெய்வங்களை, கற்சிலைகளோ ஏதோ ஒன்று, அல்லாவை தவிர்த்து யாரெல்லாம் அது வணங்குகிறார்களோ அவனை என்று மின் தூனிஹி வல்லதீன தஹது அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள், மா நஅபுதுஹும் இல்லா லிகர்ரிபூனா இலல்லாஹி ஜுல்ஃபா, அவர்களை நாங்கள் வணங்கவில்லை, மா நஅபுதுஹும் அவர்களை நாங்கள் வணங்கவில்லை, இல்லா லிகர்ரிபூனா அவர்கள் எங்களை நெருக்கமாக்குவார்கள். யுகர்ரிபூனாங்கிற அல்லாஹ், இலல்லாஹி யார் பக்கம், அல்லாவின் பக்கம் நெருக்கமாக்கி வைப்பார்கள். எதில், அந்தஸ்துல, உயர் அந்தஸ்துல, ஜுல்ஃபா அப்படிங்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்போ வணக்கத்தை அல்லாஹ்வுக்கு கொடுக்கணும். அல்லாஹ் தான் எல்லாம், அல்லாஹ் எல்லாம். இப்போ ஆற்றலுடையவன், அல்லாஹ்வுடைய வல்லமை அறிந்து வைத்திருந்தார்கள் மக்கத்து காபிர்கள். ஆனால் வணக்கம் என்று வரும் பொழுது அவர்கள் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வை தவிர்த்து யாரை அவர்கள் கடவுளாக எண்ணிக்கொண்டார்களோ அவர்கள் என்ன நினைத்தார்கள், அந்த வணங்கக்கூடிய மக்கள், அல்லாஹ்வின் பக்கம் இவர்கள் எங்களை நெருங்கி வைப்பார்கள், அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய ஒரு வழிமுறை எங்களுக்கு தருவாங்க இவங்க நல்லடியார்கள், அவுலியாக்கள் என்று. அப்போ அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தனக்கு இடையில் ஒரு இடைத்தரகரை கொண்டு வரக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குஃபுர் என்று சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வரம்பு மீறக்கூடிய மக்கள் இவர்கள், அநியாயம் செய்யக்கூடியவர்கள், பொய் சொல்லக்கூடியவர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் மக்கத்து காபிர்களை பார்த்து. அப்போ இந்த பண்பு இன்னைக்கு இருக்கா இல்லையா முஸ்லீம் சமுதாயத்தில்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தெளிவாக குர்ஆனிலே தெளிவாக சொல்லி காட்டிக்கொண்டான். அவனை அழைப்பதற்கு, அவனை இபாதத் பண்ணுவதற்கு, அவனை நன்றி செலுத்துவதற்கு எந்த இடைத்தரகம் தேவையில்லை. அப்போ இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய 2வது விஷயம் என்று வரும்பொழுது, யார் இடைத்தரகர்களை ஏற்படுத்திக் கொள்கிறார்களோ அவர்களுடைய செயல் குஃப்ரிலே முடியும். இன்னைக்கு நல்லா விளங்கி வச்சிருக்காங்க எல்லாமே. அல்லாஹ்க்கு தான் எல்லா பவர் இருக்கு, அல்லாஹ்க்கு தான் எல்லா ஆற்றல் இருக்கு, அவன் தான் படைப்பாளன். ஆனால் இவர்கள் வணங்குறாங்க பார்த்தீங்களா, அல்லாஹ்வை நெருங்குவதற்கு அவுலியாக்களை இடைத்தரகர்கள் ஆக்கி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா. அந்த அவுலியாக்கள், அந்த நல்லடியார்கள் எதையும் படைக்க முடியாது, அதையும் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு போய் கேளுங்க, கபரு வழிபாடோ தர்கா வழிபாடோ செய்யக்கூடிய ஒரு நபரிடம் எப்போ அந்த அவுலியா படைப்பாரா எதுவும் கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவான். இந்த அவுலியாவுக்கு எதுவும் பவர் சக்தி இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவான். அதே நேரத்தில் ஏதாவது காரியங்களை இந்த அவுலியா செய்வாருன்னு கேட்டால் இல்லைன்னு தான் சொல்லுவான். அப்போ எதுக்குப்பா வணங்குறீங்க, எதுக்குப்பா இவர்கிட்ட போய் உதவி தேருன்னு கேட்டோம்னு சொன்னால் அவர்களுடைய வார்த்தை இப்படி தான் இருக்கும், வேறு ஒன்றுமே கிடையாது. அல்லாஹ் தான் எல்லாம், அல்லாஹ் தான் மாபெரும் படைப்பாளன், அல்லாஹ் தான் உணவு கொடுக்குறான், அல்லாஹ் தான் நோய்க்கு ஷிஃபா தர்றான். எல்லாம் இருந்தாலும் இந்த நல்லடியார்களுக்கு அல்லாஹ்வுடைய சிப்பத்துகள் எதுவும் கிடையாமல், அதுவும் இல்லாமல் இருந்தாலும் அந்த நல்லடியார்கள் அவுலியா மேலே ஒரு முகப்பத்தை ஏற்படுத்தி அவர்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா, இவர்கள் அல்லாஹ்வின் பக்கம் எங்களை நெருங்க வைப்பார்கள். இது ஒன்று தான் மேட்ரு, வேறு ஒன்றுமே கிடையாது. அப்போ இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய 2வது காரியம் இது ஒன்று தான், வேறு ஒன்றுமே கிடையாது. அடியான் அல்லாஹ் 2 கடையில் இடைத்தரகர், முடிஞ்சு வச்சு, அது குஃபூர், சிம்பிளான மேட்ரு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதுதான் குர்ஆனிலே பல்வேறு இடங்களை எச்சரித்து காட்டுகிறான். அப்போ அல்லாஹ்வை நெருங்குவதற்காக மக்கத்து காஃபிர்களோ அல்லது இந்த அடிப்படை யார் கையாண்டு கொண்டிருக்கிறார்களோ இந்த செயல் குஃப்ரான செயல் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறைகளை சொல்லி காட்டுகிறான். சகோதர சகோதரிகளே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே 10வது அத்தியாயத்தில் 18வது வசனம் சொல்லி காட்டுகிறான். கேள்வியாக கேட்குறான், மக்களை பார்த்து கேள்வியாக கேட்குறான். அல்லாஹ்வை அன்றி தங்களுக்கு இடர் அளிக்கின்ற, இன்னும் தங்களுக்கு பலன் அளிக்காதவற்றை அவர்கள் வணங்குகிறார்கள். எந்தவித இடரும் கிடையாது, எந்தவித பிரயோஜனமும் கிடையாது. அப்பேற்பட்ட இவர்கள் வணங்குகின்றார்கள். அப்படி வணங்குகின்ற போது இவர்கள் என்ன தெரியுமா சொல்றாங்க, அவர்கள் யாரை வணங்குகின்றார்களோ அல்லாஹ்விடத்தில் பரிந்துரையாளர்கள் என்று கூறுகின்றார்கள். இவர் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவார் நாளைக்கு அல்லாஹ்ட்ட.
இப்போ நாளையெல்லாம் நடக்க போகிற விஷயம் மறைவான விஷயம், யாருக்கு என்ன நடக்க போகிறே தெரியாது. இருப்பார்கள், நீ மவுத்தா போனால் உனக்கு என்ன தெரியும், என்ன நடக்குன்னே உனக்கு தெரியாது. நீ வாழ்கின்ற பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் என்ன சொல்லியிருக்கிறானோ, அல்லாஹ்வுடைய தூதர் எதை சொல்லி கொடுத்துருக்கானோ அதான் மார்க்கம், அதான் உனக்கு தெரியும். இப்போ அது படித்தேன் நான், அதை விட்டு போட்டுக்கிட்டு எதுவுமே இல்லாமல் மனோ இச்சையின் பிரகாரம் இவர்கள் நல்லடியார்கள் எங்களுக்கு உதவி செய்வார்கள், மறுமையில் நல்லடியார்கள் எங்களுக்கு பரிந்துரை செய்வார்கள் என்று எந்த அடிப்படையில் சொல்கின்றார்கள்? அல்லாஹ் குர்ஆனில் கேட்குறான், வானங்களிலோ பூமியிலோ அல்லாஹ்வுக்கு தெரியாததை நீங்கள் அவனுக்கு கற்றுத்தருகின்றீர்களா? அல்லாஹ்வுக்கு நீங்கள் அறிவிக்கின்றீர்களா? வானத்தில் உள்ள பூமியில் உள்ள அனைத்து விஷயங்கள் ரப்புக்கு தான் தெரியும், நம்மளுக்கு தெரியாது. அப்ப எதுவுமே தெரியாத விஷயம் கொண்ட மனிதன் இந்த விஷயம் என்று வரும் பொழுது, பரிந்துரையாளர் என்று வரும் பொழுது, தனக்கு மத்தியில் என்ன பண்றான், ஒரு இடைத்தரகர் ஏற்படுத்திக் கொள்கின்றான். அப்ப எவ்வளவு பெரிய நட்டம் பாருங்க. அப்ப எந்த அடிப்படையில் பண்றான் மனிதன்? அப்போ வழிகேட்டின் பக்கம் செல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை. எப்போ ஒரு மீடியேட்டருக்குள்ள வந்தாரோ முடிஞ்சு போச்சு, குஃப்ருடைய செயல் என்று அல்லாஹ் திருமறையில் எச்சரிக்கின்றான். அதனால தான் அல்லாஹ் கேட்குறான், அல்லாஹ்க்கு தெரியாதவை நீங்க கற்று தரீங்களாங்கிற. அல்லாஹ்க்கு தான் எல்லாம் தெரியும். நீயே நம்மளை என்ன செய்யறோம், அல்லாஹ்க்கு மார்க்கத்தை சொல்லித்தரமா, அல்லாஹ்க்கு நம்மளை கற்றுத்தரமா? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. ஆக இந்த செயலை யார் செய்கின்றார்களோ அது குஃப்ருடைய செயல் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்றான் கடைசியில் அந்த ஆயத்தில் சொல்லி காட்டுகிறான், இவர்கள் இணை வைப்புகளை பெற்று அல்லாஹ் உயர்ந்து விட்டான், பரிசுத்தம் அடைந்து விட்டான், உயர்வடைந்து விட்டாங்கிற அல்லாஹ். இவர்கள் இணை வைக்கக்கூடிய அனைத்தை விட்டும் ரப்புல் ஆலமீன் என்ன செய்யறான், உயர்வடைந்து விட்டான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லி காட்டுகிறான் குர்ஆனில். இவர்கள் இந்த செயலுக்கு என்ன நியாயத்தை கற்பிக்கிறார்கள், என்ன ஒரு வாதத்தை வைக்கின்றார்கள், எதனால இடைத்தரகரை உள்ள கொண்டு வர என்ன வாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு தர்கா வழிபாடு செய்யக்கூடிய மக்கள், கபுரபி வணங்கக்கூடிய மக்கள், அந்த அறியாமல் இருக்கக்கூடிய மக்கள், அவர்கள் மனதில் தோன்றக்கூடிய அந்த வாதம் என்னவென்று சொன்னால், அவங்க ஒரு வாதத்தை வைக்கின்றார்கள். என்ன வாதம் என்று சொன்னால், அல்லாஹ் அவன்பால் வசீலா தேடுங்கள், அல்லாஹ்விற்கும் நமக்கு மத்தியிலும் அவுலியாக்களை இடைத்தரகர்களாக ஏற்படுத்திக் கொள்வதுதான் வசீலா அப்படின்னு இவங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அல்லாஹ்வின் பக்கம் வசீலாவை தேடுங்கள், அல்லாஹ்வை நெருங்குவதற்கான வசீலாவை தேடுங்கள்ங்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்ப அந்த வசீலானா என்ன அது தெரியல. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வசீலாவை பத்தி குர்ஆன்ல 2 இடத்துல சொல்லி காட்டுகிறான். 2 இடத்துல. சூரா 5 அல் மாயிதாங்கிற அத்தியாயத்தில் 35வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். பனி இஸ்ராயில் அத்தியாயம் 17வது அத்தியாயத்தில் 57வது வசனத்தை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வசீலானா என்ன? இவங்க சொல்றாங்கல்ல, அல்லாஹ்வை நெருங்குவதற்கு நாங்கள் வசீலா தேடுறோம். அந்த வசீலாவை எப்படி தேடுறோம்? நாங்கள் ஒரு நல்லடியாரை ஏற்படுத்திக்கிட்டோம். இந்த நல்லடியார் எங்களுக்கு நாளைக்கு சிபாரிசு பண்ணுவார், நாளைக்கு பரிந்துரை ஷஃபாஅத் பண்ணுவார், பரிந்துரை பண்ணுவார். அவங்களுடைய என்ன ஓட்டம் அதான். ஆனால் அந்த வசீலாவுடைய அர்த்தம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னு சொன்னால், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், நீங்கள் இறைவனுக்கு அஞ்சுங்கள், அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள், வபுதகு இன்னும் தேடுங்கள், இலையில் வசீலத்தங்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கள், அல்லாஹ்வுக்கு பயந்து நடந்து கொள்ளாமல் வபுதகு இன்னும் தேடுங்கள். எதை தேடுறது? இலையில் அவனளவில் தேடுங்கள், வசீலத்தை நன்மையை தேடுங்கள்ங்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இன்னும் சொல்றான் அல்லாஹ், இன்னும் போரிடுங்கள், வஜாகிது ஃபீ சபீலிஹி அல்லக்கும் துஃப்லிஹூன்ங்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். வஜாகிது அல்லாஹ்வின் பாதையில் போரிடுங்கள், ஃபீ சபீலிஹி அவனுடைய பாதையில் ஜிஹாது பண்ணுங்கள், அல்லக்கும் துஃப்லிஹூன் நீங்கள் வெற்றி அடைவதற்காக, நாளை மறுமையில் வெற்றி அடைவதற்காக இந்த காரியங்களை பண்ணுங்கிறான் அல்லாஹ். அல்லாஹ் என்ன சொல்றான் இந்த ஆயத்தில்? 3 விதமான விஷயங்களை சொல்லி காட்டுகின்றான். 3 விஷயங்கள் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். யா அய்யுஹல்லதீன ஆமனு தக்குல்லாஹ், அல்லாஹ்வுக்கு பயந்து கொள்ளுங்கள். 2வது என்ன சொல்றான்? பபுதகு இலையில் வசீலத்தை, அல்லாஹ்வின் பக்கம் நெருங்குவதற்கான அந்த நன்மையை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள். 3வது என்ன சொல்ல காட்டுகிறான்? வஜாகிது ஃபீ சபீலிஹி அல்லக்கும் துஃப்லிஹூன்ங்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். அப்போ 3 விஷயங்களை அல்லாஹ் எங்க சொல்லி காட்டுகிறான். இந்த 3 விஷயத்துல ஒரு பாயிண்ட் என்னன்னா வசீலா அப்படிங்கிற அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். வசீலாக்கு என்ன கொடுக்குறாங்க, அர்த்தங்க என்ன கொடுக்குறாங்க? வசீலானா அல்லாஹ்வுக்கும் அடியானுக்கு இடையில ஒரு மீடியேட்டர் கண்டிப்பாக இருக்க வேண்டும். அடியானுக்கும் அல்லாஹ்வுக்கு இடையில ஒரு இடைத்தரகர் வேணும், ஒரு அவுலியா வேண்டும், ஒரு நல்லடியார் வேண்டும். ஆனால் அதுவல்ல அர்த்தம், அது கிடையாது. இந்த வசீலா நன்மையின் பக்கம், அந்த நன்மையை தேடிக்கொள்ளக்கூடிய விஷயத்தில்
நீங்கள் எப்படி இருக்க வேண்டும்? பாவங்களை விட்டு ஒழிய வேண்டும், அமல்களை செய்ய வேண்டும், நல்ல அமல்களை செய்ய வேண்டும், பாவங்களை விட்டுவிட வேண்டும். அப்படி நல்ல அமல்கள் செய்து பாவங்களை விட்டு விலகியும் இருந்து அல்லாஹ்விடத்தில் நெருங்குவதற்கு அதுக்கு பேர் தான் வசீலா. அதுக்கு பேர் தான் வசீலா. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாருக்கு இதை கட்டளையிடுறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனூ தக்குல்லாஹ்ங்கறான். அல்லாஹ்க்கு அஞ்சுங்கள்ங்கிறான். யாருக்கு சொல்றான்? இது ஒரு பொதுவான விஷயம். நபிக்கு இந்த கட்டளை இட்டிருக்கிறான். சஹாபாக்களுக்கு இதுக்கு பொருந்தும், தாபீன்களுக்கு பொருந்தும், பல்வேறு இமாமுகளுக்கு பொருந்தும், முன்னாடி வாழ்ந்து சென்ற அந்த மக்களுக்கு பொருந்தும், இப்போ வாழ்ந்து கொண்டிருக்க முஸ்லீம்களுக்கு பொருந்தும், எல்லாருக்கும் பொருந்தும். இதையெல்லாம் விட்டுப்பட்டு இந்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பயந்து கொள்ள சொல்கிறான்ல, இது எல்லாருக்கும் பொருந்தும். வசீலாவை தேட சொல்கிறான்ல, எப்படி வசீலா தேடுறது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உயிருடன் இருந்தாங்க. வாழ்ந்த காலகட்டத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவனை நெருங்குவதற்கு யார்கிட்ட வசீலா தேடினாங்க? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எது நல்லடியார்கள் எடுத்துக்கொண்டார்களா? சகாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பொருட்டால் எதுவும் வசீலா தேடினாங்களா? எந்த ஆதாரமும் இல்லை இஸ்லாத்தில். அப்போ வசீலா என்று வரும் பொழுது, இறைவனை நெருங்கக்கூடிய வழி என்று வரும் பொழுது, அது நேரடியாக நீங்கள் என்ன செய்யணும்? நன்மைகள் அதிகமாக செய்யணும், இபாதத்துக்கள் செய்ய வேண்டும், பாவங்களை விட்டுவிட வேண்டும். அப்படி இருந்தால் தான் இறைவனை நெருங்க முடியும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த ஒரு அவுலியா வச்சு என்ன செய்யலை? வசீலா தேடலை, சகாபாக்கள் தேடலை. இதே கேள்வி ஒரு நாள் கேள்வியாக கேட்குறோம். இப்போ அவுலியா நல்லடியார் என்று சொல்லி மக்கள் சொல்கிறாங்களே, அந்த நல்லடியார் யார்கிட்ட வசீலா தேடினாங்க? நல்லடியார் நம்ம சொல்கிறோம்ல, அவுலியா இவர் மகான் சொல்கிறோம்ல, இவர் பெரிய மகான், இவர் பெரிய நல்லடியார்னு சொல்கிறோம்ல. அவர் இறந்து போயிட்டார். அவர் உயிருடன் வாழ்ந்தபோது அந்த நல்லடியார், அந்த அவுலியா யார்கிட்ட வசீலா தேடியிருப்பார்? கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. அப்போ வசீலா என்று தேடும் பொழுது அந்த நல்லடியார் கூட என்ன செஞ்சிருப்பாரு? அல்லாஹ்ட்ட தான் கேட்டிருப்பார் எல்லாத்தையுமே. ஆனால் இன்னைக்கு மக்கள் மார்க்கத்தை வளர்த்தி திருத்து மார்க்கத்தை பிழைப்பாக்கி கொள்ள மக்கள் என்ன செய்கிறாங்க? அவர்களுடைய பிழைப்பிற்காக மார்க்கத்தை திருத்தி வளர்த்து என்ன செய்கிறாங்க? மக்களுக்கு போதித்து நீங்கள் அவுலியாட்ட கேட்கலாம், அவுலியாட்ட நீங்கள் போய் முறையிடலாம், நல்லடியார்களை இவரை ஏற்படுத்தி கொள்ளுங்க. இது யார் சொல்லி தந்தது? மார்க்கம் சொல்ல தரவே இல்லையே. அப்போ கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, தாய்மார்களே, அப்போ வசீலா என்று வரும் பொழுது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன்கிட்ட தான் என்ன செய்யணும்? அந்த நன்மைகளை நாம் செய்து அவனை நெருங்க வேண்டும். அமல்கள் செய்வது மூலமாக அல்லாஹ்வை நெருங்க முடியும். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பனி இஸ்ராயீல் அத்தியாயத்தில் சொல்லி காட்டுகிறான். இவர்கள் யாரிடம் பிரார்த்திருக்கின்றார்களோ, யாரிடம் பிரார்த்தனை செய்கின்றார்களோ அவர்களில் மிகவும் நெருக்கமானவர்களை தமது இறைவனை நோக்கி வசீலாவை தேடுகின்றன. உலாயிக அல்லதீன யதுஊன யப்தகூன இலா ரப்பிஹிமுல் வசீலத்த. பனி இஸ்ராயீல் அத்தியாயத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். என்ன அர்த்தம் இதுக்கு? சகாபாக்கள் விளக்கம் கொடுக்குறாங்க, தப்சீரில் விளக்கம் கொடுக்குறாங்க. எப்படி விளக்கம் கொடுக்குறாங்க? அந்த காலத்தில் பார்த்தா மக்கள் அல்லாஹ்வுடைய ஆற்றலை அறிந்து வைத்திருந்தார்கள். அதே நேரத்தில் மலக்குகளை வணங்கி கொண்டிருந்தார்கள். இது ஒரு புறம். ஜின்களை வணங்கி கொண்டிருந்தார்கள். தப்சீரில் எழுதியிருக்கிறாங்க. அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அவங்க சொல்லக்கூடிய அந்த விரிவாக்கத்தை எழுதிக்கிறாங்க தப்சீர் இப்னு கஸீரில். மலக்குமார்களை வணங்கக்கூடிய மக்கள் இருந்துக்கிறாங்க. அப்போ சூரியனை வணங்கக்கூடிய மக்கள், சந்திரனை வணங்கக்கூடிய மக்கள், நட்சத்திரத்தை வணங்கக்கூடிய மக்கள், சாபியன்கள், இப்படி பல்வேறுபட்ட அல்லாவை விட்டு பல்வேறு இந்த மாதிரியான கேட்டகரியில் உள்ளவர்களாம் மலக்குகளை ஜின்களை வணங்கக்கூடிய மக்கள் இருந்தாங்க. ஆனால் அவர்கள் நினைத்த அந்த நல்லடியார்கள் யாராக இருந்தாலும் சரி, சகாபாக்கள் அந்த இடத்துல விளக்கம் சொல்லும்போது சொல்கிறாங்க, அதாவது ஜின்கள் ஜின்களை வணங்கி வந்ததாக தகவல் அங்கே இருக்குது. அந்த ஜின்கள் என்ன பண்ணுறாங்க? இஸ்லாத்தை தழுவி முஸ்லீம் ஜின் ஆயிட்டாங்க. ஆனால் அல்லாஹ்வே குர்ஆன்ல சொல்கிறாங்க, மனித மற்றும் ஜின் வர்க்கத்தை அவனை வணங்குவதற்காக நான் படைத்திருக்கேங்கிறான். அப்போ அந்த ஜின்னு இஸ்லாத்தை தழுவிய ஜின்கள் அதாவது அசத்திய வழியிலிருந்து நேர்வழிக்கு ஜின்கள் வரும் பொழுது அந்த நேர்வழிக்கு வந்த ஜின்களை யார் வணங்கினா? மக்கள் வணங்கி கொண்டிருந்தார்கள். ஜின் வழிபாடு இருந்தது. அப்போ அந்த காலகட்டத்தில் மலக்குகள் வழிபாடு இருந்தது, கண்டதெல்லாம் வணங்கக்கூடிய வழிபாடு இருந்தது. முக்கியமாக இந்த ஜின்கள் வழிபாடு இருந்தது. அந்த ஜின்கள் இஸ்லாத்திற்கு வந்த பிறகும் மக்கள் என்ன பண்ணாங்க? அந்த ஜின்களை வணங்கி வந்தார்கள். ஆனால் அந்த ஜின்களோ வேற மலக்குமார்களோ யாராக இருந்தாலும் சரி, மலக்குமார்கள் எப்படி? அல்லாஹ்வுடைய அடியார்கள். ஜின்கள்னு அடிமைகள் தான். இந்த அடிமைகள் நல்லடியார்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் என்ன செஞ்சாங்க? அல்லாஹ்வுக்கு பயந்து அல்லாஹ்வுடைய அருள் மீது ஆதரவு வைத்து
அவர்கள் யாரை வணங்குனாங்க? அல்லாஹ் தானே வணங்குனாங்க, அல்லாஹ் தானே வணங்குனாங்க. அப்போ மக்களுக்கு ஏன் இந்த எண்ண ஓட்டம் மனதில் வந்தது? அல்லாவை விடுத்து ஏன் இந்த மலக்குகளை வணங்குனாங்க, ஜின்களை வணங்குனாங்க? அப்போ பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த ஜின் வழிபாடு என்று இருந்த பொழுது அவர்கள் அல்லாவுடைய ஆற்றலை நன்றாக அறிந்து வைத்திருந்தாலும் அவங்க என்ன செஞ்சாங்க? அந்த அல்லாவுடைய சிஃபத்தில் ஷிர்க வச்சாங்க, அல்லாவுக்கு செய்ய வேண்டிய காரியங்களை ஷிர்க வச்சாங்க. அதனால தான் அல்லாஹ் என்ன செய்கிறான்? அவர்களுடைய செயல்களை குஃபுர் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரப்புல் ஆலமீன். கண்ணியத்திற்குரிய தாய்மார்களே, அடுத்து இன்னொரு வாதம் வைப்பார்கள். என்ன வாதம் என்று சொன்னால், முதலாவது வாதம் என்ன பார்த்தோம்? முதலாவது வாதம் அல்லாவின் பக்கம் வசீலா தேடக்கூடிய விஷயம், அதில் தப்பு பிழை வந்தது. நீங்கள் குரானை போய் படித்து பாருங்கள். குரானில் 2 இடத்துல தான் வசீலா பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒன்று அல் மாயிதால 35வது வசனமும் பனி இஸ்ராயீலில் 57வது வசனம், 2 இடத்துல தான் அந்த வசீலா என்ன சொல்கிறான் அல்லாஹ். தப்சீர் படித்து பாருங்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு என்ன விளக்கம் கொடுத்துருக்காங்க படித்து பாருங்கள். இது முதல் வாதம். இரண்டாவது வாதம் என்னன்னா, அல்லாவை வேற ஒரு உயர் அந்தஸ்தில் உள்ள ஒரு நபருடன் ஒப்பிடுறது. மக்கள் என்னை சாதாரணமாக சொல்லுவாங்க, ஒரு எம்எல்ஏவை பார்க்க போகிறோம், ஒரு முதலமைச்சரை பார்க்க போகிறோம், ஒரு பிரதமரை பார்க்க போகிறோம். இது மனிதர் உயர் பதவியில் இருக்கக்கூடிய மனிதர்களை பார்ப்பதற்கு நம்ம நேரடியாக பார்க்க முடியாது. முதலமைச்சர் பார்க்க சாதாரண விஷயமா? எம்எல்ஏ பார்க்க சாதாரணமாக முடியாது. அப்போ எம்எல்ஏ பார்க்கறதுக்கு செயலாளர் யாராவது அந்த ஊரில் உள்ள ஒரு முக்கிய பிரமுகரை பிடிக்கணும், அவங்கள பிடிச்சிட்டு போய் பார்க்கணும், எம்எல்ஏ பார்க்கணும். அப்படின்னா தான் நம்ம பார்க்க முடியும். இது இந்த உலக ரீதியாக ஒரு உயர் அந்தஸ்துள்ள மனிதனை பார்ப்பதற்கும் அல்லாஹ்வுக்கு நம்ம செய்யக்கூடிய அந்த காரியங்களை நிறைவேற்றுவதற்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. இதை நம்ம புரிஞ்சுக்கிறவில்லை, யாருமே புரிஞ்சுக்கிறல. என்ன செய்கிறாங்கன்னா, இவர்கள் செய்த மிக கெட்ட காரியம், அல்லாஹ்வை படைப்பினங்களோட ஒப்பிடுறாங்க. இதே பெரிய ஷிர்க். இது அரசன் யாரு, ஒரு ஆட்சியாளர் யாரு, ஒரு எம்எல்ஏ யாரு, ஒரு எம்பி யாரு, ஒரு பிரதமர் யாரு, சாதாரண ஒரு பதவியில் உள்ளக்கூடிய மனிதன். இவர்களை போய் என்ன செய்கிறாங்க? அல்லாஹ்ட்ட நெருங்க முடியாது, அல்லாஹ்ட்ட உதவி கேட்க முடியாது என்று சொல்லி அல்லாஹ்வை யாருக்கு ஒப்பிடுறாங்க? இந்த மனிதர்களோடு ஒப்பிடுகின்றார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லுகின்றான், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன் வஹுவ ஸமீஉல் பஸீர் அப்படிங்கிற அல்லாஹ். அவனை போன்று எதுவும் இல்லை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகின்றான், லைஸ கமிஸ்லிஹி ஷைஉன், அவனை போல எதுவே கிடையாது உலகத்தில். அவனுக்கு நிகர் அவன் தான், அவனை தவிர எதுவும் கிடையாது உலகத்தில். மாபெரும் பிரபஞ்சத்தை அடக்கி காலக்கூடிய ரஹ்மானை போன்று யாரும் கிடையாது இங்கே. வஹுவ ஸமீஉல் பஸீருங்க அல்லாஹ். அல்லாஹ் கேட்கக்கூடியவன், பார்க்கக்கூடியவன். பாருங்க, சொல்லிட்டு அதையும் சொல்றான் பாருங்க. அல்லாஹ்வை போல யாரும் கிடையாது, அவனை போன்று எதுவும் கிடையாது. சொல்லிட்டு நீ கேளுப்பா, நான் பஸீருங்கிறான் அல்லாஹ். வஹுவ ஸமீஉல் பஸீருங்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். இன்னைக்கு ஒரு ஆட்சியாளர் இருக்குன்றானா, ஆட்சியாளருக்கு என்ன வேணும், குடிமக்களுக்கு என்னென்ன உரிமைகள் இருக்கு, என்னென்ன தேவை, அப்படி தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் ஒரு 38 மாவட்டம் இருக்குது, உதாரணத்துக்கு 40 மாவட்டங்கள் இருக்குன்னு சொன்னால் ஒவ்வொரு மக்களுடைய தேவைகள் தெரியாது. அப்போ மனிதர் என்ற அடிப்படையில் எம்எல்ஏக்கள் மூலமும் பிரதிநிதிகள் மூலமும் மக்களுடைய தேவைகள் என்ன கேட்டு அறிந்து கொள்ளணும். இது மனிதனுக்கு ஏற்பட்டுள்ள பலகீனம், வேற வழியே கிடையாது. ஆனால் இந்த பலகீனத்தை மனிதர்கள் என்ன செய்கிறாங்கன்னு சொன்னீங்கன்னா, அல்லாஹ்வுக்கு போய் ஒப்பிடுறாங்க. நம்ம கேட்டால் அல்லாஹ் கேட்குமா? நம்ம செய்யக்கூடிய செயலை அல்லாஹ் பார்ப்பானா? நீங்கள் இன்னைக்கு உட்காந்து 100 பேர் உட்காந்து கேட்டாலும் சரி, உலகத்தில் அனைத்து கோடிக்கணக்கான மக்கள் உட்கார்ந்தாலும் சரி, ஒவ்வொருத்தருடைய கோரிக்கையும் ஒவ்வொருத்தருடைய தேவையும் ரப்புல் ஆலமீன் கேட்கக்கூடியவன். பஸீருங்கிறான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன். பஸீர்னா அவன் அந்த பார்க்கக்கூடியவன். அந்த கேட்கக்கூடிய விஷயம் மனிதனுக்கும் அந்த ரப்புக்கும் சம்பந்தமே கிடையாது. நம்மளுடைய கேட்கும் திறன், பார்க்கும் திறன் வேற, ரப்போடைய பார்க்கும் திறன், கேட்கும் திறன் வேற. அது நம்மளுக்கு தெரியாது. ஆக கணித்திருக்க சகோதரர்களே, அப்போ இந்த அல்லாஹ்வை என்ன செய்கிறோம்? மக்களுடன் ஒப்பிடக்கூடிய ஒரு சூழ்நிலை. இன்னைக்கு எப்படி வசீலா தேடக்கூடிய விஷயத்தில் மக்கள் பிழைகளை ஏற்படுத்தி இருக்கிறார்களோ, அதே போல அல்லாஹ்வை அணுகக்கூடிய விஷயத்தில், அல்லாஹ்வை நெருங்கக்கூடிய விஷயத்தில் என்ன பண்ணுறாங்க? இப்படி ஒரு வாதத்தை வைக்கின்றார்கள். இந்த வாதமும் பொய். அதே நேரத்தில் என்ன பண்ணுறாங்க? மூன்றாவது விஷயமாக என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா, மக்களுடைய அந்த எண்ணம் என்னன்னா, யாரை நாங்கள் இடைத்தரகர்களாக நல்லடியார்களாக ஆக்கி வைக்கின்றோமோ, நல்லடியார் நினைச்சு நாங்கள் சொல்கிறோம்ல ஆக்கிவிடும், அவர்கள் அல்லாஹ்விடம் மகத்தான அந்தஸ்தை பெற்றவர்கள் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கி ஒரு நல்லடியார்
என்னென்னமோ தர்கா சொல்கிறானுங்கள்ல, அந்த மகன் இந்த மகன் சொல்கிறாங்கல்ல, இவர்கள் அல்லாஹ்விடத்தில் உயர்ந்த அந்தஸ்து பெற்றவர்களாம். யாருக்கு தெரியும்? இவர்கள் போய் பார்த்தார்களா? உயர்ந்த அந்தஸ்து பெற்றவர்கள் என்று பார்த்தார்கள். இது மூணாவது வாதமாக வைக்கிறாங்க. சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஏன் அல்லாஹ்ட்ட நேரடியாக கேட்க மாட்டேங்கிறோம் அப்படின்னு கேட்டோம்னா, மக்களுடைய நிலைப்பாடு என்ன? நாங்கள் பாவம் செய்யக்கூடிய மக்கள், நாங்கள் பாவிகளாக இருக்கிறோம், நாங்கள் போய் எப்படி அல்லாஹ்ட்ட நெருங்கிறது, அல்லாஹ்ட்ட கேட்கிறது? அப்போ நாங்கள் எண்ணக்கூடிய, நாங்கள் நினைக்கக்கூடிய, நாங்கள் பின்பற்றக்கூடிய அந்த அவுலியாக்கள் உயர் அந்தஸ்து பெற்றவர்கள். நாங்கள் அதிகமாக பாவம் செய்கிறோமே, எங்களுக்கு என்ன, நாங்கள் எப்படி நெருங்க முடியும், அல்லாஹ் எப்படி நெருங்க முடியும்? இது மூன்றாவது வாதமாக வைக்கின்றார்கள் மக்கள். எப்படி வசீலால பிழை ஏற்படுத்தினார்களோ, அல்லாவை இரண்டாவதாக அல்லாவை பிற மனிதர்களோடு ஒப்பிடுகின்றார்களோ, இந்த பிழையை இந்த விஷயத்தில் வைக்கிறாங்க. நாங்கள்லாம் பாவிகள் அப்படிங்கிறோம், நாங்கள் தவறளிக்கக்கூடியவர்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்கிறான், ரஹ்மானுடைய அடியார்களே, என்னுடைய அடியார்களே, அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள், அல்லாஹ்வுடைய அருளில் நம்பிக்கை இழந்து விடாதீர்கள். என்ன பாவம் செஞ்சாலும் அல்லாஹ்ட்ட துஆ செய்யுங்க, அல்லாஹ்ட்ட பிரார்த்தனை பண்ணுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கின்றான். அப்போ அந்த பிரார்த்தனை என்று வரும்பொழுது அதை கூட கேட்க முடிய மாட்டேங்குது இன்றைக்கி மக்கள்கிட்ட. நீ பார்க்குறோம் பள்ளிகளில் ஃபஜ்ர் நேரம் முடிஞ்சோடனே ஒரு துவா, லொஹரில் ஒரு துவா, அசரில் ஒரு துவா, மக்ரிபில் ஒரு துவா, இஷாவில் ஒரு துவா. ரெடிமேடு துவா, இதெல்லாம் ரெடிமேடு, மனிதர்களாக ஏற்படுத்தி கொண்ட துவா இதெல்லாம். இது பிறகு ரெடிமேடு துவான்னு சொல்லுவாங்க. இது யார் ஏற்படுத்தி கொண்டது? மார்க்கத்தில் அல்லாட்ட உங்களுக்கு கேட்கறதுக்கு அல்லாஹ் உங்களுக்கு வாயை நாக்க கொடுத்துருக்கிறானே, பார்வையை கொடுத்துருக்கானே, கேட்குகிற செவியை கொடுத்துருக்கிறானே. உங்கள் தேவைகள் உங்களுக்கு அல்லாஹ்க்கு தான் தெரியும். உங்களுடைய தேவைகள் ஒரு ஆலிம் ஷாக்கு தெரியுமா, ஒரு இமாமுக்கு தெரியுமா? நம்முடைய தேவை தெரியாது. அப்போ அந்த பிரார்த்தனை பண்ணக்கூடிய விஷயத்தில், நம்ம தேவைகளை கேட்கக்கூடிய விஷயத்தில் கூட நம்ம என்ன செய்கிறோம்? அல்லாட்ட கேட்கறது கிடையாது, அல்லாட்ட கேட்கறது கிடையாது. அல்லாஹ் கேட்க சொல்கிறான், அடியார்கள் இன்னைக்கு அடியார்களை என்ற கேளுங்கன்னு சொல்கிறான் அல்லாஹ். நான் பதிலளிப்பேன்னு சொல்லுங்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன், பதிலளிக்கிறேன், உங்கள் பிரார்த்தனைகளை அங்கீகரிக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் குர்ஆனில். அதை கண்ணியத்திற்குரிய தாய்மாரை சொல்லி, அதே நேரத்தில் மூன்றாவது வாதமாக இதான் வைக்கிறாங்க, நாங்கள் அல்லாஹ்வை நெருங்கிறதுக்கு எங்களுக்கு தகுதி கிடையாது, நோ குவாலிஃபிகேஷன், நாங்கள்லாம் பாவம் செய்யக்கூடிய மக்கள், நாங்கள்லாம் பாவிகள். அதனால தான் உயர் அந்தஸ்து பெற்ற இந்த நல்லடியார்கள், இந்த அவுலியாக்களை அவர்கள்ட்ட நாங்கள் உதவி கேட்கின்றோம், பரிந்துரை பண்ண சொல்லி. இதான் மக்கத்து காஃபிர் செஞ்சான். மக்கத்து காஃபிர் செஞ்சால் இன்றைக்கி கிட்டத்தட்ட பல ஆண்டுகள், பல நூறாண்டுகள் கடந்த பின்னும், பல டெக்னாலஜி வளர்ந்த பின்னும் இறைவனை அறிந்து கொள்ளாமல், இறைவனுடைய வல்லமையை அறிந்து கொள்ளாமல் என்ன செய்கிறோம்? இன்றைக்கி அவுலியாக்களிடம் பிரார்த்தனை பண்ணக்கூடிய காட்சிகள் இன்றைக்கி சமுதாயத்தில் இருந்து கொண்டே இருக்குது. அதே நேரத்தில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கின்றான், ஒவ்வொரு மனிதருக்கும் அவர் செய்யக்கூடிய அந்த நல்ல அரங்குகளுக்கு உண்டான கூலியை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாளைக்கு மறுமையில கொடுப்பான். ஒருத்தருடைய சுமையை இன்னொருத்தர் சுமக்க மாட்டார். இவர் செஞ்ச பாவத்துக்கு அவர் தான் அனுபவிக்கணும், இவர் செய்த நன்மைக்கு அவருக்கு தான் கூலி கொடுக்கப்படும், வேற ஆளுக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டான், கூலி கொடுக்க மாட்டான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், எந்த ஆத்மாவும் பிரிதொரு ஆத்மாவுக்கு எதையும் செய்ய சக்தி பெறாத நாள் அந்த நாள் அப்படிங்கிற அல்லாஹ். இன்னும் அதிகாரம் முழுவதும் அன்றைய தினத்தில் அல்லாஹ்வுக்கு உரியதுன்னு சொல்றான். அதிகாரம்னா ரப்புக்கு தான், வேற எவனுக்கும் கிடையாது. மறுமையில் அல்லாஹ் தான் நாடியதை செய்யக்கூடியவன். அப்ப அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை நம்ம தலையிட முடியுமா? அப்ப எந்த ஆத்மாவும் எந்த ஆத்மாவுக்கு உதவி செய்ய முடியாது. அதான் அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அதே நேரத்தில் உயர்ந்த அந்தஸ்து பெற்றவர்கள் என்ற நம்பிக்கையில் அந்த நல்லடியார்ட்ட பரிந்துரையை வேண்டுவது அப்பட்டமான வெளிப்படையான ஷிர்க் ஆகும். அல்லாஹ்க்கு கூட ஷிர்க். நல்லா உள்ளத்தில் பதிய வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு நல்லடியார் உயர் அந்தஸ்து பெற்ற நம்மளுக்கு தெரியாது. ஒரு அவுலியா நல்ல 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 அந்தஸ்து பெற்ற உயர் அந்தஸ்து பெற்றவர் என்று நம்மளுக்கு தெரியாது. அப்படி யார் நம்ம நினைக்கிறோம், அப்படி நினைத்தோம் என்று சொன்னால் இந்த நல்லடியார் உயர் அந்தஸ்து பெற்றவர், நம்மளாம் பாவிகள், இவருடைய ரெக்கமெண்டேஷன் தான் செல்லுபடியாகும். மறுமையில் நம்மளுடைய பேச்சு எடுபடையாது, நம்மளுடைய எதுவுமே நம்ம ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு யார் நினைக்கின்றார்களோ இது மாபெரும் ஷிர்க் ஆகும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் குர்ஆனில். அதே நேரத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இவ்வாறு ஷிர்கான காரியங்களை செய்பவர்களுக்கு நாளை மறுமையில் யாருடைய பரிந்துரையும் பயனளிக்காதுங்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் அந்த கலிமா சொல்லிட்டு ஏகப்பட்ட வண்டியாக ஷிர்க்கும் பண்ணிக்கிட்டு நாளைக்கு ரசூலுல்லாஹ் வந்து பரிந்துரை பண்ணுவான் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் கண்டிப்பாக சாத்தியமுறை கிடையாதுங்க அல்லாஹ் குர்ஆனில். இப்படி அப்பட்டமான ஷிர்க் வைத்து கொண்டு இப்படி செயல்களை செய்து கொண்டு இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டு
நாளைக்கு எளிதாக நல்லடியாரை பரிந்து கிடைக்கும், அல்லாஹ்வுடைய தூதருடைய ஷஃபாத் கிடைக்கும் நினச்சிங்கன்னா அது மாபெரும் மூடத்தனமான நம்பிக்கை. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான், ஃபமா தன்ஃபஉஹும் ஷஃபாஅத்து ஷாஃபிஈன், பரிந்துரை செய்வோரின் பரிந்துரை அவர்களுக்கு பயனளிக்காது. அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுகிறான். 74வது அத்தியாயத்தில் 48வது அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்துக்குரிய தாய்மார்களே சகோதரர்களே, இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய அந்த காரியம் என்று வரும் பொழுது முதலாவது காரியம் எப்படி இபாதத்துடைய விஷயத்தில் மனிதர் செய்யக்கூடிய தவறுகள், இபாதத்துடைய நிபந்தனைகள், வேறு என்னென்ன நிபந்தனைகளை பார்த்தோமோ அதே போல் இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய இந்த இரண்டாவது அம்சம் பார்த்தோன்னா முக்கியமாக அல்லாஹ்வுக்கும் அடியாருக்கு இடையில் எந்த இடைத்தரகரும் வந்துடவே கூடாது. இதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அல்லாஹ்ட்ட நேரடியாக கேளுங்க, அல்லாஹ்ட்ட நேரடியாக கோரிக்கை வைங்க. அல்லாஹ் கேட்பவன், அல்லாஹ்வே சொல்கிறான் குர்ஆனில், என்னுடைய அடியார்களை கேளுங்கன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதான் சொல்லி காட்டுறாங்க. அதனால தான் இந்த இரண்டாவது காரியத்தை பற்றி ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. அதனால் இந்த இவர்கள் வைக்கக்கூடிய வாதங்கள் அனைத்தும் பொய், அனைத்தும் பிழை தான். வசீலால பிழை ஏற்படுத்தியுள்ளார்கள். அல்லாஹ்வை நெருங்க முடியாத நல்லடியார்கள் தேவை என்று பிழை ஏற்படுத்தியுள்ளார்கள். மார்க்கத்தில் குளறுபடி பண்ணி வைத்திருக்கிறார்கள். அதே நேரத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறாங்க, ஒரு சாதாரண மனிதனோட ஒப்பிடுறாங்க. இப்படி 3 விதமான வாதங்களை வைத்தாலும் குர்ஆன் சொன்ன அடிப்படையில் இந்த 3 வாதங்களும் தவறு. அப்போ நம்ம என்ன செய்யணும், வசீலானா என்னன்னு நீங்கள் பார்க்கணும். வசீலானா என்ன, வசீலாவை எப்படி தேடுறது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்லி கொடுத்துருக்குறாங்க, அல்லாஹ்வை நெருங்குவதற்கான வழிகள் என்ன. அப்போ நம்ம என்ன செய்யணும், படிக்க வேண்டும். கணித்திருக்கிற தாய்மார்களே, அப்போ இஸ்லாத்தை முறிக்கக்கூடிய அந்த முதலாவது காரியம் மற்றும் இரண்டாவது காரியங்கள் பற்றி நாம் இன்னார் வரை பார்த்துருக்கிறோம். இனி வரக்கூடிய காலங்களில் இன்ஷா அல்லாஹ் இன்னும் பல்வேறு காரியங்கள், முக்கியமான விஷயங்கள் இருக்கின்றது. இது சம்பந்தமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை கேட்கக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவருக்கும் தந்துருவான் என்று கூறிக்கொண்டு இத்துடன் இந்த உரையை நிறைவு செய்கிறேன். பாகிரதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.